ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையில் நானும் நல்லா இருக்கிறேன். அதாவது மக்களே, நேற்று சாயந்தரம் ஒரு அம்மாவை நான் எப்பயுமே பார்ப்பேன். அந்த அம்மாவை நான் பார்த்து என்ன பண்ணுவேன், எப்பயுமே எதுக்காவது அந்த அம்மாவுக்கு செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் என்னால் செய்ய முடியாது. இந்த கடை ஓரங்களில் தான் படுத்துருக்கோம். நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்க தான், கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அப்புறம் பார்க்க அந்த அம்மா காலையில் எழுந்திருப்பாங்க, தலை செய்வாங்க, அங்கேயே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. யார்கிட்டையுமே நான் பாட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. மடம் எழுந்திருப்பாங்க, தலை சீவி, தலைக்கு எண்ணெய் வச்சு தலையெல்லாம் சீவி நல்லா மோட்டாவாக இருக்கும். கழுத்தில் நல்ல ஒரு தாலி, மஞ்சள் கலர் தாலி போட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா பேசிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு ஒரு பேக் தொங்க போட்டு அங்கே எங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது அவங்களுக்கு செய்யணும்னு தோணும். என்னால் செய்ய முடியல. ஏன்னா நான் வேலைக்கு போகிற டைமில் தான் அவங்கள பார்ப்பேன். நான் வண்டியில் போயிட்டுருப்பேன். சரி, அன்றைக்கி ஒரு நாள் மழையோட காலில் செருப்பு போடல, முகமெல்லாம் ஒரு மாதிரி வீக்கமாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கு குளிர்னால உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டு, சரி இந்த கையிலேருந்து காசு எடுத்து இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப அந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. சரி, அது ஒரு பெரிய ரோடாக இருக்கனால நான் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். அப்போ நேற்று அந்த அம்மா பார்த்து பேசினேன். பக்கத்தில் உட்காந்து முதல் சாப்பாடு வாங்கி கொடுத்து வேண்டான்னாங்க. சாப்பிட முடியறதில்ல, சாப்பிடக்கூடாதுன்னாங்க. ஏமாண்ணா, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, வயிறெல்லாம் அந்த ரணகலமாக இருக்குதுன்னாங்க. சரின்னு பக்கத்தில் உட்காந்து, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும்னு, செருப்பு வேணுமான்னு கேட்டேன். ஆமாம், எனக்கு செருப்பு வாங்கி கொடுன்னாங்க. சரி, நான் செருப்பு வாங்கி தரேன். வேறு உங்களுக்கு என்ன வேணும், போர்வை வேணும், போத்திக்கிறதுக்கு போர்வை இல்லை, குளிர் இருக்குதுன்னாங்க. சரி, நான் வாங்கி தரேன்னு. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை வாங்கிட்டாங்க. வேறு எதாவது வேணுமான்னு கையில் இந்த காசையும் கொடுத்தா காசையும் வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாட்ட நான் பேசினேன். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, பிள்ளைங்களாம் யாரும் இல்லையான்னு கேட்டேன். பிள்ளைங்களாம் இருந்து எனக்கு என்னம்மா பிரயோஜனம், டீ வாங்கிட்டு போய் நேற்று கொஞ்சம் கொட்டிடுச்சு கீழே, என்னை அடித்து காலை உடச்சி விட்டாங்க. இந்த கால் நடக்கவே முடியலன்ட்டு அந்த அம்மா ஒரு இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். அந்த அம்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்குது. பாவமாக இருக்குது மக்களே. அதாவது ஒரு ஃபேமிலியில் அப்பாவும் அம்மாவும் 3 பசங்களை பெற்றுக்கிறாங்க. அந்த 3 பசங்களும் ஊனமாக இருக்கிறாங்க. படுக்கையில் தான் அந்த அம்மா சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க அந்த பசங்களுக்கு. ஆனால் பசங்களுக்கு 30 வயசு 40 வயசெல்லாம் ஆயிடுச்சு மக்களே. இன்னும் மட்டும் அவங்களுக்கு படுக்கையில் சாப்பாடு கொடுத்து அவங்க பீ மூத்திரம் வலித்து அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னு கேட்டால், ஏன் சொல்ல வரேன்னா, பெற்றவங்க பிள்ளைங்களை விடுறதில்ல. என்ன வயசானாலும் அவங்களுக்கு எல்லா வேலைகளும் ஒழுக்க வேலைகள் 40 வருஷமாக அவங்க படுக்கையில் வச்சு அவங்க காப்பாற்றுறாங்கன்னா அது தெய்வம் இல்லையா? தெய்வங்கள் இல்லையா? அவங்கெல்லாம் நடமாடும் தெய்வங்கள் அவங்கெல்லாம். ஒரு தாய்க்கு முடியலன்னா 4 நாள் கூட வச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த உலகத்தை. தாய் தகப்பனுங்க மக்களே, உயிரோடு இருக்கிற தாய் தகப்பன்னு நம்ம மேலே அன்பு செலுத்தாமல் மரித்து போன உலகத்தில் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, எங்கேயோ இருக்கவங்களுக்கு விளக்கு கொளுத்துறீங்க, சாம்பிராணி வைக்கிறீங்க, கொண்டு போய் கல்லறையில் சாப்பாடு வைக்கிறீங்க. எல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம் மக்களே? நல்லா நடமாடிட்டு இருக்கிற தெய்வங்களை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் காணாத தெய்வத்தை அதுக்கப்புறம் நீங்கள் அன்பு செலுத்துறதும் பார்க்குறதும் அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் தாய் தப்பு விடாதீங்க மக்களே. பாருங்கள், யாரோ ஒருத்தருக்கு அவங்க மேலே அன்பு வருது, யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு செய்யணும்னு தோணுது. ஏன் பெற்றவங்களுக்கு வர்றதில்ல அந்த மாதிரி? அவங்க என்ன ஒரு மூலையில் கடந்து ஒரு வாய் சாப்பிட போகிறாங்க. ஒரு நேரம் இல்லை, 2 நேரம் மட்டும் கொடுங்க. 3 வேளை எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா பரவாயில்ல, 2 நேரம் கொடுங்க மக்களே. அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு பேசாமல் நிம்மதியாக ஒரு இடத்துல இருப்பாங்க. பிள்ளைங்களால் கைவிடப்பட்டு அப்படியே கூனி குறுக்கி அந்த அம்மா உட்காந்துருக்கு. அந்த அம்மா மைண்டில் என்ன யோசிக்கும்? நம்ம பிறந்து வளர்ந்து பிள்ளைங்களை பெற்று கல்யாணத்தை முடித்து பிள்ளைங்களை பெற்று நமக்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கு யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்கிறோமே, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, நம்ம தனியாக கிடக்கிறோமேனு யோசிப்பாங்களே மக்களே. ஏன் மக்களை இப்படி விட்டுறீங்க? பாருங்கள் மக்களை, வயசானவங்களை பார்க்காம என்ன? நீ ரோடு அன்றைக்கி ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரு, அவரை விட மாட்டேங்கிறாங்க, ரோடு கிராஸ் பண்ணி விட மாட்டேங்கிறாங்க. என்ன மக்களை மனச்சாட்சியோட மனுஷங்க நடக்கிறீங்க இந்த உலகத்தில்? உண்மையில் நான் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கையில் இல்லையேன்ற ஒரு வருத்தம் மட்டும்தான். கையில் இருந்தால் நான் அவங்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நானே பார்த்துக்குவேன், அவ்வளோ ஒரு ஆசை. ஆனால் கையில் இல்லாத ஒரு குறை தான் மக்களே.